ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே இன் மை விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷலான வீடியோ தான். சண்டே பிரியாணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். புது டவரால் வெளியில் அவுட் சைட் குக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் அதுக்காக முட்டை பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னென்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா சிக்கன் பிரியாணி, ரைத்தா, சிக்கன் கிரேவி, முட்டை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதுக்காக எல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைஞ்சி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ கிரேவிக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய், பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு வதக்குங்க. சீக்கிரமாக உங்களுக்கு வெங்காயம் வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சைடில் இதுக்காக தனியாக சிக்கன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 1 கிலோ சிக்கன் தனியாக பிரியாணிக்குன்னு எடுத்தாச்சு. அரை கிலோ கிரேவி செய்கிறதுக்காக சிக்கன் தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பசங்களுக்கு பிரியாணினாலே ரொம்ப ஸ்பெஷலாக பிடிக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸில் வச்சு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கெல்லாம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கிரேவிக்காக வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. எப்பயுமே பிரியாணி செஞ்சால் கிரேவி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு பிரியாணி இருந்தாலே போதும். பட் கிரேவி நான் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் கிரேவி வைக்கணும், பசங்களுக்கு ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க அப்படின்னால இப்போ சிக்கனை நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கி வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட் வரும் கிரேவியில். இப்போ நல்லா சுண்ட வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் இருந்தால் தான் அந்த ஸ்மெல் போகும். இப்போ நான் அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கிட்டேன். வீட்டில் அரைச்ச மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உருளைக்கிழங்கு கிரேவினாலே உருளைக்கிழங்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு இல்லாமல் எந்த ஒரு ரெசிபி, எந்த டிஷ்ஷும் இருக்காது. ஸோ நான் உருளைக்கிழங்கு நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கு வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் புதினா ஃபஸ்ட்டே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். லாஸ்ட்டாக ஃபைனாக இறக்கும் போது உங்களுக்கு கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சும்மா கமன்னு சிக்கன் கிரேவி வச்சு விடுற அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் புது டவரா தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு. இப்போ இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸ், எண்ணெய், தயிர், எல்லாம் அரிஞ்சு வச்சது எல்லாமே சூப்பராக ரெடி ஆச்சு. நம்ம ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு தடவை நல்லா கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த 1 கிலோ சிக்கன் எடுக்கிறதுனால 1 கிலோ ரைஸ் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அளவு. இப்போ நான் 1 கிலோ பிரியாணி செய்கிறதுனால இப்போ சூப்பராக நல்லா கழுவி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு தண்ணியை ஊற்றி நல்லா 20 நிமிஷம் நல்லா ஊறி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரைஸ் வெந்து வரும்போது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உதிரியாக வரும். அதனால் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக நான் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிட்டேன். எங்கள் வீட்டு செடி எல்லாமே நல்லா அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ திரும்பவும் வரும், போகும். இப்போ அந்த தண்ணியை நல்லா ஊற்றிட்டு நான் நல்லா ஊற வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த புது டவரா செட்டை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுப்பில். ஸோ வெளியில் நான் வாசப்படியில் சைடில் குக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய், நெய் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். அது ஒரு டேஸ்ட்டாக ஃப்ளேவர் நல்ல வாசனையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. அதனால் நான் கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பட்டை, கிராம்பு, அந்த பாக்கெட் பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய்,
அதில் வந்து எல்லாமே அந்த பேக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு என்னென்ன போடுவோமோ அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா வந்து நீட்டு வாக்கத்தில் கீறி போட்டுக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் செம்ம ஜாலியாக ஒரு ஹாப்பியான இதில் பிரியாணி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிளைமேட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மூடியாக இருக்குது கிளைமேட். அதில் நம்ம இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி. உங்களுக்கு வந்து தம் அடுப்பில் செய்யும் போது அது ஒரு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தம் பிரியாணி பிடிக்குமாங்கிறது சொல்லுங்கள். குக்கர் பிரியாணியை விட தம் பிரியாணி கட்டும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இஞ்சி பூண்டு இப்போ வந்து அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போய் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் குக் பண்ணுறது, உள்ளார குக் பண்ணுறத விட அவுட்டோரில் குக் பண்ணுறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொத்தமல்லி நம்ம எல்லாம் அலசி வச்சுருக்கிற கொத்தமல்லியை நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கை அளவுக்கு புதினாவும் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து புதினா போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ வந்து நான் தக்காளி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதை வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்கும் இந்த பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் உப்பு போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு கையளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா வெந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். பிரியாணி மசாலா, கொத்தமல்லி தூள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்கிறது. வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. ஸோ வந்து உங்களுக்கு பிரியாணி மசாலா போட்டிங்கனால அதோட டேஸ்ட் வந்து வரும். அதனால் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது காரமும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 3 பச்சை மிளகா வேறு போட்டிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு அதுக்கு ஒரு காரம். இப்போ இங்கே ஒரு பேக்கெட் மசாலா போட்டிருக்கோம். ஸோ அந்த மசாலா சூப்பராக வெந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தலன்னு இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். இந்த கிரேவி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது புது டவரா, அதனால் அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் வாங்கினேன், பட் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிரியாணி செய்கிறதுக்குனாவே இந்த டவரா நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நான் 1 கிலோ சிக்கன் வந்து அப்படியே லெக் பீஸு எல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய பீஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். செம்ம ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வந்து எப்போ பிரியாணி செய்வேன்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. ஸோ இது மாதிரி நல்லா சிக்கனை நல்லா வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிரேவி வந்து கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வாசனை வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு அரை பேக்கெட் வந்து தயிர் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் வந்து ஒரு 2 சின்ன லெமன் வந்து ஒரு 2 லெமன் புழிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக யம்மியாக இருக்குது. பார்க்கவே நல்லா அழகாக கிரேவி வந்து
மசாலா வந்து மிக்ஸ் நல்லா ஆயிடுச்சு சிக்கனோட. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்மதி ரைஸுங்கிறனால ஒரு டம்ளருக்கு 1.5 கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் 1க்கு 1.5 ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. இப்போ நான் அளந்து எடுத்த கிளாஸுக்கு அதுக்கு ஏற்ற தண்ணி 1க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி நல்லா அந்த மூடி போட்டு நல்லா கொதிச்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை அப்படியே மேலே போட்டுக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சம் பத்தலை, ஸோ அதனால் உப்பு வந்து கொஞ்சம் தேவைக்கேற்ற போட்டிருக்கேன். இதில் வந்து லெமன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2 புழிகிறேன்னு. ஸோ இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று புழிஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக அப்படி கொஞ்சம் இது காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. சப்புன்னு இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்காது பிரியாணி. எல்லாமே சேர்ந்து கலந்து வந்தால் தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ வந்து ஃபைனலாக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ஸ்பெஷல் பிரியாணி வந்து ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சர்வ் பண்ணுறதுக்கு அழகாக முட்டை ரைத்தா சிக்கன் கிரேவி வச்சு பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.